விதைச்சிருந்தோம். விதைச்ச வெயிலில் தண்ணி இருந்த இடத்துல முளைக்கலை, தண்ணி இல்லாத இடத்துல முளைச்ச பயித்தை பிடுங்கி பயிர் இல்லாத அளவுக்கு நடுறோம். அப்படி அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து பிடுங்கியிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பார்க்குறோம். விவசாயத்தில் எந்த ஒரு லாபமும் இல்லை. பல பேர் வந்து யூடியூப்பில் போடுறாங்க, விவசாயத்தில் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு சரியாக வரும். உங்கள் ஏரியாவுக்கு அது சரியாக வருமானு பார்த்துட்டு நீங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் விவசாயத்தில் இறங்குங்க. நான் வந்து அதாவது எதிர்மறையாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம், அதுதான் உண்மை. நம்ம சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பார்க்குறோம். நம்ம தெரிஞ்ச எங்களாலே வந்து விவசாயத்தை வந்து கொண்டு போக முடியல. என்ன காரணமாக விவசாயத்தில் எந்த ஒரு லாபமும் இல்லை. கூலியால் கிடைக்க மாட்டேங்குது, மழையும் ஏமாத்துது. இந்த வருஷம் எங்கள் ஏரியாவில் ஒரே ஒரு தடவை தான் மழை பெஞ்சிருக்கு. அதை நம்பித்தான் நம்ம வந்து இப்போ நெல் விதைச்சோம். ஆனால் விதைச்சப்போ மழை பெஞ்சது சாரல் மழையாக தான் பெஞ்சிச்சு, மற்றபடி வந்து கனமழை பெய்யலை. அப்போ பெஞ்ச சாரல் மழை தான் அப்போ இருந்து மூடமாக தான் இருக்குது, ஒழிஞ்சி மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. மழை பெய்ய மாட்டேங்குது, மழை பெய்யும் ஏமாத்துது. எந்த பக்கம் மழை நல்லா இருக்கோ அந்த பக்கம் வந்து விவசாயம் நல்லா இருக்குது. மழை இல்லாத பக்கம் விவசாயம் இல்லை. மழை பெஞ்சாதான் விவசாயமே பண்ண முடியும். லாபம் இல்லை தான், என்ன பண்ணுறது, விவசாயத்தை விட்டுட்டு போக முடியல. நானும் சென்னையில் ஒர்க் பண்ணேன் தான். நான் வந்து டிப்ளமா மெக்கானிக்கலில் டூல் அண்ட் டை கோர்ஸ் எடுத்து படித்தேன். டூல் மெயின்டெனன்ஸ், நியூ டூல் அசம்பிளில் தான் இருந்தேன். அதாவது டூல் ரூமில் ஒர்க் பண்ணேன். அந்த வேலையெல்லாம் விட்டுப்புட்டு தான் நான் இப்போ வந்து இங்கே சேத்துக்குள்ளே வேலை பார்க்குறேன். இந்த எங்களை மாதிரி படித்தவங்க விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. விவசாயம் பார்த்தா மட்டும்தான் எல்லா தொழிலுமே நடக்கும். விவசாயம் பார்த்தா தான் ஒரு டிராக்டருக்கு உற்பத்தி பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட் நடக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போக முடியும். உரம் தயாரிக்கிறது கம்பெனியும் அதை பொறுத்து தான் இருக்குது. விவசாயம் இருந்தால் தான் எல்லா வேலையும் நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. நான் வந்து எல்லா வீடியோலையும் அதை தான் சொல்லுவேன். எங்கள் பகுதியிலே வந்து பல பேர் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன காரணம்னா நஷ்டம். இனிமேல் வர்ற சந்ததிகள் வந்து யூடியூப்பை பார்த்து விவசாயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியும் வந்து விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் போடுறது. விருப்பம் இருந்தால் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விருப்பம் இருந்தால்தான். நன்றி நண்பர்களே.